நேர்மையான வியாபாரி. அப்துர் ரஹ்மான் இபின் அஃபென் நேர்மை. மதீனாவின் துடிப்பான சந்தையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர் அப்துர் ரஹ்மான் இபின் அஃப் என்பவர் வாழ்ந்து வந்தார். அப்துர் ரஹ்மான் ஒரு வியாபாரியாக அவரது வெற்றிக்காக மட்டுமல்லாமல் மிக முக்கியமாக அவரது அசைக்க முடியாத நேர்மை மற்றும் நேர்மைக்காகவும் புகழ் பெற்றார். இழந்த பொருட்கள் ஒரு நாள் அப்துர் ரஹ்மான் தனது வியாபாரத்தை நடத்தி கொண்டிருந்த போது மறதியால் வாடிக்கையாளரால் விட்டுச் செல்லப்பட்ட கணிசமான அளவு தங்க நாணயங்களைக் கொண்ட ஒரு பையை கண்டுபிடித்தார். நேர்மையான வணிகர் உடனடியாக பையை எடுத்து அதை தனக்காக வைத்துக் கொள்ளாமல் சரியான உரிமையாளரை கண்டுபிடிக்கத் தொடங்கினார். அப்துர் ரஹ்மான் தொலைந்து போன பொருளை விரிவாக விவரித்து சந்தையில் இருந்தவர்களிடம் விசாரித்தார். இறுதியில் துன்பத்தில் இருந்த உரிமையாளரை அடையாளம் கண்டார். ஒரு சக வியாபாரி. அவர் தனது பொருட்களை கவனிக்கும் போது தெரியாமல் பையை கீழே போட்டார். அப்துர் ரஹ்மான் தொலைந்து போன பையை அவனிடம் திரும்ப கொடுத்த போது அந்த நபர் ஆச்சரியப்பட்டு ஆழ்ந்த நன்றியுடன் இருந்தார். முஹம்மது நபியின் பாராட்டு. அப்துர் ரஹ்மானின் நேர்மை பற்றிய வார்த்தை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு எட்டியது. அல்லாஹ் உங்கள் தொழிலையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக என்று கூறினார். நபிகளாரின் இந்த அங்கீகாரம் அப்துர் ரஹ்மானுக்கு மகத்தான மகிழ்ச்சியையும் மரியாதையையும் அளித்தது.